Hi friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிசைன் ஃபார் வேரியபிள் லோடிங். ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். A simply supported beam has concentrated load at the center which fluctuates from a value of P to 4P. அதாவது ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது. ஸோ அந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் சென்டரில் வந்து ஒரு ஃப்ளக்சுவேட்டர் லோடு ஆக்ட் ஆகுது. அதோடைய வேல்யூ வந்துட்டு P to 4P. அதாவது மினிமம் லோடு வந்து Pயாக இருக்கும், தென் மேக்ஸிமம் லோடு வந்து 4Pயாக இருக்குது. சரிங்களா, பாருங்கள். தென் அதோட லெங்க்த்தும் கொடுத்துருக்காங்க. த ஸ்பேன் ஆஃப் த பீம் இஸ் 500 mm அண்ட் இட்ஸ் கிராஸ் செக்ஷன் இஸ் சர்க்குலர். அந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுடைய கிராஸ் செக்ஷன் வந்து சர்க்குலர் செக்ஷன் வித் a diameter of 60 mm. ஸோ டயமீட்டர் வந்து 60 mm கொடுத்துட்டாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னா ரெண்டு எண்டுமே சப்போர்ட் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட்லேயும் ரைட் ஹேண்ட்லேயும் சப்போர்ட் இருக்கும். ஸோ அதோடைய ஸ்பேன் லெங்த் வந்துட்டு 500 mm. ஸோ மிட் பாயிண்ட் வந்து 250 mm. ஸோ இந்த சென்டரில் வந்து ஒரு ஃப்ளக்சுவேட்டர் லோடு ஆக்ட் ஆகுது. அதோடைய வேல்யூ வந்து P to 4P. ஸோ இது வந்து பெண்டிங் லோடு தான். ஏன்னா இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் இந்த மாதிரி சென்டரில் ஒரு லோடு ஆக்ட் ஆகும்போது இங்கே வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் க்ரியேட் ஆகும். அதனால் இது வந்து பெண்டிங் லோடு தான். ஸோ மினிமம் பெண்டிங் லோட் P அண்ட் மேக்ஸிமம் பெண்டிங் லோடு வந்து 4P. Then L is equal to 500 mm. Then diameter of the beam D is equal to 60 mm. So இவ்வளோ கொடுத்துருக்காங்க. Taking for the beam material an ultimate stress of 700 megapascal, a yield stress of 500 megapascal. So data எழுதிக்கோங்க. Ultimate stress sigma u is equal to 700 megapascal. So 700 Newton per mm square. And yield stress sigma y is equal to 500 megapascal, that is equal to 500 Newton per mm square. Entrance limit of 330 megapascal for a reversed bending. So entrance limit sigma minus 1 is equal to 330 megapascal. And a factor of safety of 1.3. So factor of safety n is equal to 1.3. Calculate the maximum value of P. So P value தான் நம்ம calculate பண்ண போகிறோம். Take a size factor of 0.85 and surface finish factor of 0.9. So size factor KSZ is equal to 0.85 and surface finish factor KSF is equal to 0.9. ஸோ இவ்வளோ டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொஸ்டின் ரீட் பண்ணிவிட்டு டயக்ராம் வரைஞ்சிட்டோம். இந்த டேட்டா எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த லோட் P-உடைய மேக்ஸிமம் வேல்யூ தான் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது. அதில் வந்து ஒரு மினிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இருக்கும், தென் மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த மினிமம் லோட் P-னால மினிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும் மேக்ஸிமம் லோட் 4P-னால மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். அப்போ இங்கே டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து பெண்டிங் மட்டும்தான், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கூட கம்பைண்டாக எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே ஆக்ட் ஆகலை. ஓகேங்களா, அப்போ நம்ம இங்கே கம்பைன்ட் ஸ்ட்ரெஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணக்கூடாது. சோடர்பர்க் ஈக்குவேஷனையும் குட்மேன் ஈக்குவேஷன், இது ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த லோட் P-உடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணலாம். டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.6 பாருங்கள். சோடர்பர்க் ஈக்குவேஷன், குட்மேன் ஈக்குவேஷன், தென் கம்பைன்ட் ஸ்ட்ரெஸ் ஈக்குவேஷன், இந்த 3 ஈக்குவேஷன் இருக்கும். அதாவது வேரியிங் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம சோடர்பர்க் ஈக்குவேஷனையும் குட்மேன் மாடிஃபைட் குட்மேன் ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டு ஈக்குவேஷன்லையும் சிக்மா டேம்லேயும் ஃபார்முலா இருக்கும், தென் ஷியர் ஸ்ட்ரெஸ் டவு டேம்லேயும் ஃபார்முலா இருக்கும். இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிற ப்ராப்ளத்தில் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் இருக்குது. ஸோ அது சிக்மா B தான். சரிங்களா, அப்போ இந்த சிக்மா டேமில் இருக்க ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம். சோடர்பர்க் ஈக்குவேஷன்லையும் குட்மேன் ஈக்குவேஷன்லையும் சிக்மா டேமில் இருக்கிற ஃபார்முலாவை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அதாவது இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் டேமில் இருக்கிறது நம்ம இப்போ கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ டேட்டா புக்கில் இருந்து சோடர்பர்க் ஈக்குவேஷன் அண்ட் குட்மேன் ஈக்குவேஷன் இது ரெண்டையும் நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சோடர்பர்க் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம், அடுத்து வந்து குட்மேன் ஈக்குவேஷன் இது யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டுலேயும் ஒரு P வேல்யூ கிடைக்கும், லோட் P வேல்யூ கிடைக்கும். அது ரெண்டுலேயும் அந்த P வேல்யூ ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். சோடர்பர்க் ஈக்குவேஷன்லையும் குட்மேன் ஈக்குவேஷன்லையும் இருந்து கிடைக்கிற P வேல்யூவை கம்பேர் பண்ணிவிட்டு ரெண்டு எது மேக்ஸிமமாக இருக்கோ அந்த லோட் வேல்யூவை தான் நம்ம ஆன்சராக எடுத்துப்போம். சரிங்களா, பாருங்கள். இதில் சிக்மா எம், இந்த சோடர்பர்க் ஈக்குவேஷன் ஃபார்முலா 1/n இஸ் ஈக்குவல் டு சிக்மா எம். n அப்படிங்கிறது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, சிக்மா எம் அப்படிங்கிறது மீன் ஸ்ட்ரெஸ், தென் சிக்மா ஏ அப்படிங்கிறது ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ். இதுவும் டேட்டா புக்கில் இந்த பேஜ் நம்பர் 7.6 இருக்கும். ஸோ 7.6
வேரியிங் ஸ்ட்ரெஸ்ஸஸில் பாருங்கள், சிக்மா எம் மீன் ஸ்ட்ரெஸ் சிக்மா மேக்ஸ் ப்ளஸ் சிக்மா மினிமம் டிவைடட் பை 2 அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் சிக்மா ஏ இஸ் ஈக்குவல் டு சிக்மா மேக்ஸ் மைனஸ் சிக்மா மினிமம் டிவைடட் பை 2. ஸோ டேட்டா புக்கில் இருந்து மீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா எடுத்து எழுதிட்டோம். ஸோ இந்த மீன் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அண்ட் மினிமம் ஸ்ட்ரெஸ் வேல்யூ நமக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணலாம். சிக்மா மேக்ஸ் இங்கே வந்து என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும் இந்த ப்ராப்ளத்தில், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால் இங்கே சிக்மா பி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் தட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பி மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா பெண்டிங் மூமெண்ட் டிவைடட் பை செக்ஷன் மாடுலஸ். ஸோ இங்கே மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ண போகிறதுனால மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் டிவைடட் பை செக்ஷன் மாடுலஸ். ஸோ எம்பி மேக்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட். ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எம்பி மேக்ஸ் கால்குலேட் பண்ணலாம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா W இன்டு L டிவைடட் பை 4. சரிங்களா? ஸோ இங்கே மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ண போகிறதுனால WB மேக்ஸ் தட் இஸ் மேக்ஸிமம் பெண்டிங் லோ இன்டு L டிவைடட் பை 4. இது வந்து நம்ம படிச்சுக்கணும் இந்த ஃபார்முலாவை. பாருங்கள், இதில் WB மேக்ஸ் நம்ம கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 4P இன்டு L அப்படிங்கிறது டோட்டல் லெங்த் ஆஃப் தி பீம் 500 mm டிவைடட் பை 4. ஸோ இதிலிருந்து கால்குலேட் பண்ணுற மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் இருக்கும். ஸோ வேல்யூ வந்துட்டு 500P. அடுத்து டினாமினேட்டரில் இருக்கிற செக்ஷன் மாடுலஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா, இது சர்க்குலர் கிராஸ் செக்ஷன்னா செக்ஷன் மாடுலஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா வந்துட்டு π/32 இன்டு d3. இங்கே D வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 60 mm அப்படின்ட்டு. ஸோ செக்ஷன் மாடுலஸ் வேல்யூ 21205.8. யூனிட் வந்து mm3. டயமீட்டர் வந்து mmல தான் போட்டிருக்கோம், அதனால் யூனிட் வந்து mm3. இப்போ MB மேக்ஸ் தெரியும், Z வேல்யூ தெரியும். இது ரெண்டையும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து 0.024P சிக்மா B மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.024 இன் டேர்ம்ஸ் ஆஃப் P. அடுத்து மினிமம் ஸ்ட்ரெஸ், அதாவது மினிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபார்முலா மினிமம் பெண்டிங் மூமெண்ட் MB மினிமம் டிவைடட் பை செக்ஷன் மாடுலஸ் Z. மினிமம் பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா WB மினிமம் இன்டு L டிவைடட் பை 4. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன், சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா W இன்டு L டிவைடட் பை 4. WB மினிமம் அப்படிங்கிறது கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, தட் இஸ் P இன்டு L வந்து 500 mm டிவைடட் பை 4. ஸோ இதிலேருந்து கால்குலேட் பண்ணுற மினிமம் பெண்டிங் மூமெண்ட் வந்து 125P. இதுவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் Pயில் தான் இருக்குது. செக்ஷன் மாடுலஸ் வந்து ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம், π/32 இன்டு d⁻³ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிட்டோம். Z வேல்யூ வந்து 21205.8. இந்த ரெண்டு MB மினிமம் அண்ட் Z இது ரெண்டு டேட்டாவையும் இந்த மினிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம சிக்மா B மினிமம் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ வேல்யூ வந்து 0.005895 இன் டேர்ம்ஸ் ஆஃப் P. ஓகேங்களா? இப்போ நம்ம சிக்மா B மேக்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம், சிக்மா B மினிமம் கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸையும் யூஸ் பண்ணிவிட்டு மீன் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ், அதாவது சிக்மா M அண்ட் சிக்மா A இப்போ கால்குலேட் பண்ணலாம். ஸோ மீன் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா சிக்மா மேக்ஸ் ப்ளஸ் சிக்மா மினிமம் டிவைடட் பை 2. சிக்மா மேக்ஸ் தெரியும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் Pயில் இருக்குது. சிக்மா மினிமம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் Pயில் தான் இருக்குது. ஸோ மீன் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுறோம். இதோடைய ஆன்சர் வந்து 0.015P. ஏன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸும் மினிமம் ஸ்ட்ரெஸ்ஸும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் P இருக்குது, அது லோட் டேர்மில் இருக்கிறதுனால சிக்மா மீனும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லோட், அதாவது Pயில் தான் இருக்கும், 0.015P. அடுத்து ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் சிக்மா A கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் மைனஸ் மினிமம் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை 2. ஸோ இதிலேருந்து கால்குலேட் பண்ணுற ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் வந்து 0.0091P. இப்போ நம்ம மீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் இது ரெண்டும் கால்குலேட் பண்ணிட்டோம். தென் இப்போ சோடர்பர்க் ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் இருக்குது, நம்ம எடுத்து எழுதிட்டோம். டேட்டா புக்கில் வந்து ஃபார்முலா இவ்வளோ தான் இருக்கும், என்ட்ரன்ஸ் லிமிட் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை என்ட்ரன்ஸ் லிமிட். இங்கே வந்து கொஸ்டினில் சைஸ் ஃபேக்டர் அண்ட் சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டர் கொடுத்ததுனால நம்ம என்ட்ரன்ஸ் லிமிட் கூட அந்த சர்ஃபேஸ் ஃபினிஷையும் சைஸ் ஃபினிஷ் ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணியிருப்போம். சரிங்களா? இந்த கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ் கொஸ்டினில் கொடுக்கல அப்படின்னா நம்மளுடைய ஃபார்முலா இவ்வளோ தான். கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ் கொடுத்ததுனால இதையும் கன்சிடர் பண்ணிப்போம். சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு நம்ம லோட் வேல்யூ P கால்குலேட் பண்ணுறதுக்கு எல்லா டேட்டாவும் தெரியுமான்னு பார்க்கலாம். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி N 1.3 கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க.
சிக்மா எம் மீன் ஸ்ட்ரெஸ் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஈல்டு ஸ்ட்ரெஸ் சிக்மா ஒய் 500 நியூட்டன் per mm², இதுவும் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. தென் கேஎஃப் ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர், இது தெரியாது, இது ரெண்டாவது கால்குலேட் பண்ணணும். சிக்மா ஏ ஆம்பிளிடியூட் ஸ்ட்ரெஸ், இது நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் 0.091 p. அண்ட் சிக்மா -1 எண்டுரன்ஸ் லிமிட், இது கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 330 நியூட்டன் per mm². தென் சைஸ் ஃபேக்டர் 0.85 அண்ட் சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டர் KSF is equal to 0.9. ஸோ இவ்வளோ டேட்டாவும் தெரியும். இதில் தெரியாத டேட்டா வந்து கேஎஃப் மட்டும்தான். ஸோ கேஎஃப் அப்படிங்கிறது ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். பேஜ் நம்பர் டேட்டா புக்கில் 7.6ல் ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா பாருங்கள், 1 + Q × KT - 1. Q அப்படிங்கிறது நாச் சென்சிட்டிவிட்டி ஃபேக்டர், KT அப்படிங்கிறது தியரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். ஸோ இந்த ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நாச் சென்சிட்டிவிட்டி ஃபேக்டர் தெரியணும், தென் தியரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டரும் தெரியணும். ஸோ இது ரெண்டுமே தெரியாது, Q அண்ட் KT வேல்யூ தெரியாதனால நம்ம இனிஷியலாக KTயை வந்து 1 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ KT வேல்யூ 1 அசியூம் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் இந்த ஃபார்முலாவில் KTக்கு பதிலாக 1 போடுங்க, 1 - 1 0. அப்போ Q × 0 அதுவும் 0 தான். அப்போ ஆன்சர் வந்து KFக்கு 1 தான் வரும். ஸோ அசியூம் KF is equal to 1. இப்போ நீங்கள் KT 1 அப்படின்னு அசியூம் பண்ணிங்கன்னா KF வேல்யூவும் 1ஆக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ எல்லா டேட்டாவையும் இந்த சோடர்பர்க் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம லோட் வேல்யூ P கால்குலேட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த சோடர்பர்க் ஈக்குவேஷனில் இருந்து கால்குலேட் பண்ணுற லோட் வேல்யூ வந்துட்டு 11,666.7 நியூட்டன். இதை கிலோ நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 11.7 கிலோ நியூட்டன். சரியா? அடுத்து குட்மேன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ குட்மேன் ஈக்குவேஷனை வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.6லேருந்து எடுத்து எழுதிக்கிட்டோம். ஸோ இந்த குட்மேன் ஈக்குவேஷன்லேயும் ஃபார்முலா இவ்வளோ தான் இருக்கும். இங்கே வந்து கரெக்ஷன் ஃபேக்டர் சைஸ்க்கும் சர்ஃபேஸ் ஃபினிஷ்க்கும் கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ் கொடுத்ததுனால நம்ம அதை கன்சிடர் பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ இங்கே இந்த ஃபார்முலாவில் இருக்கிற எல்லா டேட்டாஸுமே நமக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம லோட் வேல்யூ P கால்குலேட் பண்ண போகிறோம். N வந்து தெரியும் 1.3. KTங்கிறது தியரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் is equal to 1 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிட்டோம். தென் சிக்மா எம் மீன் ஸ்ட்ரெஸ் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் 700 நியூட்டன் per mm², இது கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. தென் ஆம்பிளிடியூட் ஸ்ட்ரெஸ் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். தென் என்ட்ரன்ஸ் லிமிட் சிக்மா -1 330 நியூட்டன் per mm², இதுவும் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. சைஸ் ஃபேக்டர் அண்ட் சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டர் இது ரெண்டும் கொஸ்டினில் இருக்குது. ஸோ 0.85 × 0.89. ஸோ இதிலேருந்து கால்குலேட் பண்ணுற லோட் வேல்யூ வந்து 13414.6. இதை கிலோ நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 13.4 கிலோ நியூட்டன். சரிங்களா? இப்போ சோடர்பர்க் ஈக்குவேஷன்லேயும் குட்மேன் ஈக்குவேஷன் இது ரெண்டையும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம P வேல்யூ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ குட்மேன் ஈக்குவேஷனில் வந்து 13.4 கிலோ நியூட்டன் கிடச்சிருக்கு. சோடர்பர்க் ஈக்குவேஷனில் வந்துட்டு 11.7 கிலோ நியூட்டன் கிடச்சிருக்கு. இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா குட்மேன் ஈக்குவேஷனில் தான் மேக்ஸிமம் வேல்யூ கிடச்சிருக்கு 13.4 கிலோ நியூட்டன். ஸோ அதை தான் நம்ம ஆன்சராக எடுத்துக்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் P is equal to 13.4 கிலோ நியூட்டன். Thanks for watching.